ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி திதி. இந்த வருடம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு கூடிய மகா சிவராத்திரி வந்திருக்குங்க. இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது சிவபெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது மூலியமா அளவில்லாத செல்வம், அளவில்லாத ஆரோக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதோட கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத துன்பங்கள், கஷ்டங்கள், வறுமை, இது எல்லாமே விலகும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பல தலைமுறைகளாக சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் கூட இந்த ஒரு நாளில் நீங்கள் தீர்த்துக்கலாம். இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு முழுக்க நிறைய பேர் கண் விழித்து சிவ வழிபாடு கட்டாயம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதிகபட்ச பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாராலையுமே இரவு முழுக்க கண் விழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது தான். ஏன்னா அவங்களுடைய உடல் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இரவு கண் விழிச்சாலும் சரி, விழிக்கலைனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்கள் 10 நிமிஷம் பண்ணாலே போதும். மகா சிவராத்திரி முழுக்க நீங்கள் விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழிச்சிருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உடனடியாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம். இல்லைன்னா சிவன் கோவில்கள் உட்காந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதிகபட்சமாக பலன் கொடுக்கும். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம். பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. கண் மூடி நான் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி முத்திரையை உங்களுடைய கைகளில் வச்சுக்கோங்க. இந்த முத்திரைக்கு பெயர் லிங்க முத்திரை. 2 கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விரல்களையும் ஒன்றா சேர்த்துட்டு வலது கை கட்டை விரலை மட்டும் மேல் நோக்கி காட்டின மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரையை நீங்கள் கைகளில் வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி சிவ சிவ இந்த மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு தரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தரம் எண்ணிக்கை வச்சுக்காம சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்றது ஒரு வேண்டுதல். இது எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்றத மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த முத்திரையை செய்யுங்க. 10 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன். உங்களால் அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடிஞ்சாலும் வச்சுருக்கலாம். மிக மிக அற்புத பலன்களை தரக்கூடிய அற்புதமான முத்திரை. இதை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு செஞ்சு பலனடையுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.